சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியிருக்கு. திமுகவின் அமைச்சர் வீட்டிலிருந்து கைப்பற்றப்பட்ட மூட்டை மூட்டையான பணம். கரூர் சட்டமன்ற தொகுதி திமுக வேட்பாளர் ஆசி தியாகராஜனின் ஜவுளி நிறுவனத்தில் ஐடி அதிகாரிகள் ரெய்ட் நடத்திட்டு வராங்க. தியாகராஜனுக்கு சொந்தமான ஜவுளி நிறுவனத்தில் 10க்கும் மேற்பட்ட வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டிருக்காங்க. தமிழக சட்டமன்ற தேர்தலுக்காக வாக்குப்பதிவு வரும் ஏப்ரல் 23ஆம் தேதி நடைபெற இருக்கு. கரூர் சட்டமன்ற தொகுதியில் 79 வேட்பாளர்கள் போட்டியிடுறாங்க. கரூர் சட்டசபை தொகுதியில் திமுக சார்பில் ஆசி தியாகராஜன், அதிமுக சார்பில் முன்னாள் அமைச்சர் MR விஜயபாஸ்கர், தாவேகா சார்பில் மதியழகன், நாம் தமிழர் கட்சி சார்பில் கருப்பையா ஆகியோர் போட்டியிடுகின்றாங்க. இந்நிலையில தான் கரூர் சட்டமன்ற தொகுதி திமுக வேட்பாளர் ஆசி தியாகராஜனின் ஜவுளி நிறுவனத்தில் ஐடி அதிகாரிகள் இன்று அதிரடியாக ரெய்ட் நடத்திட்டு வராங்க. தியாகராஜனுக்கு சொந்தமான ஜவுளி நிறுவனத்தில் 10க்கும் மேற்பட்ட வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டிருக்காங்க. இது கரூர் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. 65 வயதான ஆசி தியாகராஜன் கொங்கு வேளாள கவுண்டர் சமுதாயத்தை சேர்ந்தவர். BSc பட்டப்படிப்பு முடித்த இவர் விவசாயம் மற்றும் டெக்ஸ்டைல்ஸ் தொழில் செய்து வருகிறார். கரூர் தான் தோன்றிமலை வெங்கட்ரமா சுவாமி கோயில் அறங்காவலர் குழு தலைவர், உப்பிடமங்கலம் விவசாயிகள் நுண்ணுயிர் நீரேற்று பாசன சங்க தலைவராக இவர் இருக்கிறார். இன்று அதிரடியாக இவரது வீட்டில் சோதனை நடைபெறுவதற்கு காரணம், இவர் கட்டுக்கட்டாக மூட்டை மூட்டையாக திமுக அமைச்சர்கள் கொடுத்த பணத்தை பதுக்கி வைத்திருப்பதாகவும், வருகிற எலெக்ஷனுக்கு ரகசியமாக வீடு வீடாக சென்று அதை பட்டுவாடா செய்வதற்காக பதுக்கி வைக்கப்பட்டிருந்ததாகவும் தகவல்கள் வெளியாகியிருக்கு. அதாவது கரூரில் இந்த முறை செந்தில் பாலாஜி நிற்கவில்லை, அதற்கு பதிலாக அவர் கை காமித்த ஆள்தான் கரூரில் நிற்கிறார். அதற்காக இம்முறை வெற்றி பெற்றே ஆக வேண்டும் என திமுக தலைமையும் செந்தில் பாலாஜியும் ரகசியமாக மூட்டை மூட்டையாக பணத்தை அவரது ஜவுளி நிறுவனத்தில் பதுக்கி வைத்திருப்பதாக தகவல்கள் கிடைத்திருந்தது. அதன் பேரிலேயே தற்போது ரெய்ட் நடந்து வருகிறதாம். பல்வேறு ஆவணங்களும் முக்கியமாக கட்டுக்கட்டாக மூட்டை மூட்டையாக பணங்கள் சிக்கியதாக ரகசிய தகவல் தற்போது வந்து கொண்டிருக்கிறது. இதன் மூலமாக திமுகவின் எதிர்காலமே கேள்விக்குறியாகிவிடும். தற்போது சமீப காலமாக, அதாவது இந்த 2 வாரத்திற்குள் அனைத்து அமைச்சர்கள் வீட்டிலும் ரெய்ட் நடத்தப்பட்டு வருகிறது. இதற்கு காரணம் BJP தான் என தற்போது பரவலாக பேசப்பட்டு வருகிறது.